கோவாவில் துவங்கியுள்ள பாரதிய ஜனதா உயர்மட்ட குழு கூட்டத்தை அத்வானி உள்ளிட்ட சில மூத்த தலைவர்கள் புறக்கணித்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் கோவா தலைநகர் பனாஜியில் வெள்ளி மாலை துவங்கியது. ஞாயிறு மாலை வரையில் 3 நாட்கள் நடக்கவுள்ள தேசிய செயற்குழு கூட்டத்தில் 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் மற்றும் இவ்வாண்டில் நடக்கவுள்ள 6 மாநில சட்டசபை தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்கப்பட உள்ளன. கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கூடிய முதல் நாள் கூட்டத்தில் சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதே நேரத்தில் மூத்த தலைவர் அத்வானி, ஜஸ்வந்த் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. குஜராத்தில் அண்மையில் நடந்த இடைத்தேர்தலில் அனைத்து இடங்களிலும் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் லோக்சபா தேர்தல் பிரச்சார குழு தலைவராக மோடியை நியமிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவ்விஷயத்தில் அத்வானிக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதால் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற பல்வேறு யூகங்கள் ஏற்பட்டுள்ளன. உடல் நலம் சரியில்லாத அத்வானியை தான் ஓய்வெடுக்கும்படி கூறியதாக தெரிவித்த ராஜ்நாத் சிங், சனிக்கிழமையன்று நடக்கும் தேசிய செயற்குழு கூட்டத்தில் அத்வானி பங்கேற்பார் என்ற இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். अडवाणी जी अस्वस्थ होने के कारण मैंने ही उन्हें मना किया है कि आज वो नहीं आएंगे, लेकिन कल अडवाणी जी गोवा पहुंच रहे हैं. இதனிடையே பிரச்சார குழு தலைவராக மோடியை நியமிக்க RSS ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு செயற்குழு கூட்டத்தின் இறுதி நாளான ஞாயிறன்றே வெளியிடப்படும் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.